ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 1ஆவது ரவுண்டில் வந்திருக்காங்க. இந்த 1ஆவது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக 39,145 பேர் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் புல்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் சாய்ஸ் புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிற நாள்லேருந்து 13 நாள் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்திருக்கு. அதனால் இந்த வீடியோவில் என்னால் எந்த லெவலுக்கு தேதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக இந்த கவுன்சிலிங் டேட்டை சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க 1ஆவது ரவுண்டில் நான் இப்போ பிரித்து போட்டிருக்கேன். 39,145 பேர் இருக்காங்க. அதில் 7.5 ரிசர்வேஷனில் மட்டும் 2,662 பேர் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு தான் ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் புல்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மாணவர்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாருமே ஒரு சாய்ஸ் புல்லிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் மட்டும் 2 சாய்ஸ் புல்லிங் பண்ணுவாங்க. அவங்க ஜென்ரல்லையும் சாய்ஸ் புல்லிங் பண்ணலாம், 7.5லையும் பண்ணலாம். ஜென்ரலில் சீட்டு கிடைச்சா பணம் கட்டி படிக்கணும், 7.5ல கிடைச்சா ₹1 கூட பணம் கட்டாமல் அது கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ எங்கே கிடைச்சாலும் பணமே கட்ட தேவையில்லை. சாய்ஸ் புல்லிங் எப்படியெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த தேதியை என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ண தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாணவர்களே, சாய்ஸ் புல்லிங் டேட் நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் புல்லிங் நடக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய TNEA வெப்சைட்டில் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், அதே போல் பக்கத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் THCலாம் போய் இது பண்ணாமல் நீங்களே பண்ணுங்கள். லேப்டாப் இருந்தாவே போதும், நீங்களே வீட்டில் இருந்தே சாய்ஸ் புல்லிங் பண்ணலாம். உங்களுக்குன்னு பிடிச்ச காலேஜை பிடிச்ச கோர்ஸஸை நீங்கள் இந்த 3 நாளில் கொடுத்துருவீங்க. 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 2 சாய்ஸ் புல்லிங், தனியாக ஒரு சாய்ஸ் புல்லிங் பண்ணணும். அது அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தா உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ நான் நம்ம சேனலில் உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை நாள் சாய்ஸ் புல்லிங் பண்ண போறீங்க. ஜூலை 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு சாய்ஸ் புல்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஜூலை 14ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் புல்லிங் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் ஜூலை 16ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் புல்லிங் நடக்குது. இந்த 3 நாளும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 3 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் புல்லிங் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு பண்ணிக்கலாம், நீங்கள் உடனே பண்ணலாம், லேட்டாக கூட பண்ணலாம். ஆனால் இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த 1ஆவது ரவுண்டில் வந்திருக்கவங்க எல்லாருமே சாய்ஸ் புல்லிங் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கால்வாசி பேர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த பக்கம் போகலாம், இல்லை வேறு படிப்புகளில் போயிடுவாங்க. எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த 3 நாள் தான் சாய்ஸ் புல்லிங் 1ஆவது ரவுண்டுக்கு நடக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த 3 நாளில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டமாக அடுத்து என்ன நடக்கும்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 நாள் பண்ணீங்களா சாய்ஸ் புல்லிங், அதுக்கு ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு சீட்டு, இந்த சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வெப்சைட்டில் உங்களுக்கு வரும். எல்லாமே வெப்சைட்டில் தான் நடக்குது. வெப்சைட்டில் இந்த சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு காமிப்பாங்க. நீங்கள் ஒரு எவ்வளோ காலேஜ் வேணால் கொடுத்துருக்கலாம், ஒரு 100 காலேஜ் கொடுத்துருக்கலாம். 100 காலேஜ்னா ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுங்கிறது ஒரு சாய்ஸ். நீங்கள் 100 சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை 200 சாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸை தான் இந்த ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு காமிப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 100 சாய்ஸை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 50வது சாய்ஸ் கிடச்சிருச்சு, இல்லை நீங்கள் ஒரு 50 சாய்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 20வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த வியாழக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன்னா இங்கே தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு காமிக்கிறாங்கல்ல, அன்னையிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, காலேஜ் அந்த கோர்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போ முக்கியமே. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 சாய்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 20வது சாய்ஸ் கிடச்சிருச்சு, எனக்கு இதுவே ஓகே, ஏன்னா இதிலே போய் படிச்சுக்கிறேன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துடலாம். இல்லை சார், நான் 50 சாய்ஸ் கஷ்டப்பட்டு வச்சேன், எனக்கு 20வது கிடச்சிருக்குல்ல, 20வது நான் வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே உள்ள 19, 18, 17, 1 வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஏதாவது கிடைச்சாலே எனக்கு ஓகே அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு சீட்டே கிடைக்காம கூட போயிருக்கலாம். அந்த மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 நாளில் எனக்கு மறுபடியும் நான் வச்ச சாய்ஸை, ஏன்னா நான் வச்சேன் ஒரு 50 சாய்ஸ் வச்சேன், எனக்கு கிடைக்காம போச்சு,
எனக்கு நீங்கள் மறுபடியும் அதில் யாராவது போய் காலேஜில் சேராமல் போனால் எனக்கு அதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்கலாம், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது எனக்கு ஒரு வாட்டி மேலே இருந்தால் எனக்கு இருந்ததை பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், யாராவது சேராமல் போனால் எனக்கு கொடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து அடுத்த ரவுண்டில் வாய்ப்பு கொடுங்க 2வது ரவுண்டில் அப்படின்னு கேட்கலாம். இது முடிஞ்சிருச்சு. இந்த 2 நாளுக்குள்ளே இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தே ஆகணும். சீட்டே உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷன் இந்த 2 நாளில் கொடுக்கலன்னு வச்சுங்க, 1வது ரவுண்டு மாணவர்கள் ஏமாந்து தான் போவீங்க. அதனால இந்த 2 நாளுக்குள்ள இந்த ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் இது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் பிடிஎஃப்பா அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலாட்மெண்ட் பிடிஎஃப் எப்போ வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி உங்களுக்கு சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். எதுக்கு அலாட்மெண்ட் வரப்போகுது, அலாட்மெண்ட் பிடிஎஃப்னா 2 அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இன்னொருத்தவங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். புரிஞ்சிருச்சா? 2 அலாட்மெண்ட் ஆர்டர். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுல, வந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, வந்துருச்சு ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சி. இப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் யார் யாருக்கெல்லாம் இப்போ இந்த 5 நாள் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க. இதில் யாரும் ஏமாந்துடக்கூடாது. இங்கே ஏமாந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சுமே அது வேஸ்ட்டாக போயிடும். என்னன்னா, ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த அலாட்மெண்ட்டை ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 21ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை 5 மணிக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போயிடணும். அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போயிடணும். எதை எடுத்துக்கிட்டு போகணும் சார், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துச்சுல, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கவங்க காலேஜுக்கு போகணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கவங்க டிஎஃப்சிக்கு போயிடணும். சரி சார், இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்குல்ல, இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போகணும். இதில் நல்லா பார்த்துருங்கப்பா, சனிக்கிழமை வர்றதே உங்களுக்கு சனிக்கிழமையாக வருது. அதனால அன்னைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு காலேஜ் இருக்காது. நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க, அங்கேருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் பஸ்ஸு பிடிச்சி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரலாம்னாலும் வர முடியாது காலேஜுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், திங்கள் செவ்வாய் புதன் வெறும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 நாளுக்குள்ளே கட்டாயமாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கவங்க காலேஜுக்கு போயிடணும். அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்து அவங்க யார் யாருக்கெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சோ அவங்க டிஎஃப்சிக்கு போயிடணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லையே யார் யாருக்கெல்லாம் பணம் போடாமல் இருக்கும்னா, பணமும் போட்டிருக்கோம், சில பேருக்கு பணம் போடாமல் இருக்கும். யார் யாருக்கு பணமே போட்டிருக்காதுன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது. அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டின் இருக்காங்களா அவங்களுக்கு போட்டிருக்காது பணம். அதே போல் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு இந்த அலாட் பணம் போட்டிருக்காது. பணம் போடலையே, ஒருவேளை நமக்கு ஃபீயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகக்கூடாது. அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கே ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் 1.5 லட்சம் ரூபா இப்போவே இந்த 5 நாளுக்குள்ளேயே கட்டணும்பாங்க. நீ இப்போவே பணத்தை கட்டினாதான் உனக்கு சீட்டு கன்ஃபர்மேஷனு, இல்லைனா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 5 நாளுக்குள்ள உங்கள் வீட்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு, நமக்கு பாருங்க வர்ற அன்னைக்கே சனிக்கிழமையாக இருக்குது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன், இந்த 3 நாளுக்குள்ள நீங்கள் கோயம்புத்தூரில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கலாம், சென்னையில் கிடச்சிருக்கலாம், திருச்சியில் கிடச்சிருக்கலாம், மதுரையில் கிடச்சிருக்கலாம், எங்கே வேணால் கிடச்சிருக்கலாம். அந்த 3 நாள் தான் நமக்கு டைம். போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்துடணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கவங்க காலேஜுக்கு போயிருங்க. அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டவங்களுக்கு என்ன, எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு சாய்ஸு, நான் இதை வச்சுக்கிறேன், மேலே எனக்கு ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்க தான் அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த மாணவர்கள் டிஎஃப்சியில் போய் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த 2 அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன போட்டிருப்பாங்க, உங்களுடைய 10th 12th எல்லா சர்டிஃபிகேட்டும் போட்டிருப்பாங்க. 10th 12th நீங்கள் வச்சிருக்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு, அதில் வந்து இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம்
ரொம்ப முக்கியமாக அவ்வளோதான், பெரிய லெவலில் வேறு எதுவும் தேவையில்ல. அதில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க, அக்செப்ட் அண்ட் அபோர் கொடுத்தவங்க டிஎஸ்சிக்கு போயிடுவாங்க. இந்த 5 நாள் முக்கியங்க. நீங்கள் போகாமல் போனீங்கன்னு வச்சிங்களேன், யார் யாரெல்லாம் போகாமல் போகிறாங்களோ அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் சில பேர் இந்த அக்செப்ட் அண்ட் அபோர் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் அண்ட் அபோர் கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சீட்டே கிடைக்கல சார், எனக்கு சீட்டே கிடைக்காம போச்சு அப்படின்ட்டு அபோர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கோம், கிடைச்சதை விட பெட்டரா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஓய்வு. 2 நாள் ஓய்வுனா ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமையும் ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் எதுவும் நடக்காது. சும்மா அப்படியே அன்னைக்கு என்ன நடக்கும்னா, இந்த 5 நாளில் யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போனோம், இந்த 5 நாளில் யார் யாரெல்லாம் டிஎஃப்சிக்கு போனான்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. டிஎஃப்சிலாம் இங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, காலேஜ்லேயே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் யார் காலேஜுக்கு வரா, யார் யார் டிஎஃப்சிக்கு போகிறான்னு தோட்டுக்கிட்ட இங்கே அவங்க என்ன சொல்லணும், இவங்கெல்லாம் காலேஜுக்கு வந்தாங்க, இவங்கெல்லாம் வரலன்னு சொன்னால் அந்த மீத இடங்கள் இருக்குல்ல, அந்த மீத இடங்கள் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்வோர்ட் ரிசல்ட்டுங்கிறது 1வது ரவுண்டில் ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வரப்போகுது. இது யாருக்கு சார் அப்வோர்ட் ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கு கிடைச்சது வேணும், நான் டிஎஃப்சியில் போய் சேர்ந்துட்டேன், டிஎஃப்சியில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் போய் பணத்தை கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து சேர்ந்துட்டீங்க, எனக்கு இப்போ கிடைச்சது வேணும், அதுக்கு மேலே உள்ள காலேஜும் வேணும்னு கேட்பீங்களா. ஒருவேளை உங்களுக்கு மேலே ஏதாவது கிடைச்சிருந்தா இந்த நாளில் உங்களுக்கு தெரியும். எப்போ தெரியும்? ஜூலை 26ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்பையும் சனிக்கிழமை தான். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை கிடைச்சதே கிடைக்கலாம், இல்லாட்டி கிடைச்சதை விட பெட்டராக கிடைக்கலாம். ஒரு 50 காலேஜில் 20வது சாய்ஸ் கிடைச்சிருக்கலாம், அதுக்கு மேலே உள்ளதும் திடீர்னு கிடைக்கலாம், இல்லை கிடைச்சதே மறுபடியும் கிடைக்கலாம். எது கிடைக்கிதோ நீங்கள் ஒத்துக்கணும். இது கடைசி ஃபைனல். இதில் சில மாணவர்கள் சீட்டே அலாட் ஆகாமல் நாட் அலாட்டட் கூட ஆயிடுவோம். அந்த மாணவர்கள் என்ன கேட்டிருப்பாங்க, எனக்கு என்னோட சீட்டை ஒரு வாட்டி பாருங்களேன், இந்த 5 நாளில் எங்கேயாவது போய் சேராமல் போனால் நான் வச்ச சாய்ஸ் எனக்கு எதுக்கு கிடைக்காம போச்சு, வேற யாருக்கும் கிடைச்சிருச்சு, அதனால தான் எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறீங்க, எனக்கு மறுபடியும் பாருங்கள், அந்த 5 நாளில் யாராவது சேராமல் போனால் மறுபடியும் எனக்கு ஒரு வேளை கிடைக்கணும்ல. அந்த மாணவர்களுக்கும் இன்னைக்கு ரிசல்ட் வந்தாலும் வரலாம். ஸோ இந்த நாள் அப்வோர்ட் ரிசல்ட் நாள். ஸோ ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாள் அன்னைக்கே இங்கிட்டு அப்வோர்ட் ரிசல்ட் வருதுல 1வது ரவுண்டுக்கு, அப்படியே 2வது ரவுண்டுக்கு அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ்.